அந்த கிராமத்தோட கடைசி மூலையில் ஒரு சிறிய குடிசையில் கயல்விழியும் வாழ்ந்து வந்தா. அவளுக்கு இருந்த சொத்து, காலையில் சீக்கிரம் எந்திக்கிற அவளோட மனசும், உழைக்க தயாராக இருக்கிற அவளோட கைகள் மட்டும்தான். அவளோட குடும்பம் ரொம்பவும் ஏழ்மையானது. பிறக்கும்போதே எழுதப்பட்ட விதியை மாற்ற முடியாதோன்னு பல நேரங்களையும் அவள் கவலைப்படுவாள். ஆனால் ஒருபோதும் அவள் விதியை சபிக்கவே மாட்டாள். விதி சும்மா உட்காந்துருக்கவங்களுக்கு மட்டும்தான், உழைப்பவங்களுக்கு அது ஒரு துணைன்னு நம்பினான். கயல்விழி தன்னோட அன்றாட செலவுகளுக்காக பக்கத்து தோட்டங்களில் கோழி வேலையும் செஞ்சா. ஆனால் அதுவும் போதுமானதா இல்லை. அவள் மீன் வச்சு பிழைக்கவும் நினச்சா. விடியற் காலையிலேயே ஆச்சங்கரைக்கு போய் மீனவர்கள்ட்ட மீனெல்லாம் வாங்கி அதை சுத்தம் செஞ்சு சந்தைக்கு கொண்டு வந்து விற்றுட்டு சூரியன் மறையும் போது மீதி பணத்தோட வீடும் திரும்புவா. அந்த கிராமத்தில் மாரின்னு ஒரு நிலக்கிழாரும் இருந்தார். அவர் ரொம்ப பணக்காரர். ஆனால் கர்வமும் ஏமாற்றும் குணமும் ரொம்ப அதிகம் உண்டு. உழைப்பவர்களை சுரண்டுவதே அவரோட வேலை. அதே கிராமத்தில் மீனாட்சின்னு ஒரு பெண்மணியும் இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க கயல்விழியோட உழைப்பையும் கண்டு மனமிறங்கி, கயல்விழி, இந்த கிராமத்தில் களிமண் பாண்டங்களுக்கு ரொம்ப மதிப்பு. நீ ஏன் ஆச்சங்கரையிலிருந்து நல்ல மண் எடுத்து விளக்கு பூந்தொட்டிலாம் செஞ்சு சந்தையில் விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. கயல்விழிக்கும் அதை நல்ல யோசனையாக தோன்றுச்சு. கயல்விழி மீனாட்சியை காட்டு மண்பாண்டம் செய்கிறதையும் கற்றுக்கிட்டு விளக்குகளையும் செய்ய ஆரம்பித்தான். அவள் களிமண்ணில் ஒரு விசேஷமான பூந்தொட்டியும் செஞ்சாள். அது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. அப்போ மாரியும் அந்த தொட்டியை பார்த்துட்டு அது ரொம்ப நல்லா இருக்குன்னு, இந்த தொட்டியை கொண்டு போனால் என்னுடைய வீட்டோட மரியாதையும் கூடணும்னு நினச்சாரு. மாரியும் கயல்விழிட்ட வந்து, இந்த தொட்டி எனக்கு கொடு, விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டார். கயல்விழியும், ஐயா, இந்த தொட்டியை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கையா, 100 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னான். மாரியும் தன்னோட பணப்பையை திறந்து 10 ரூபா நோட்டை கொடுத்துட்டு, இதுவே அதிகம்தான், ஒரு ஏழை பொண்ணுக்கு 10 ரூபா போதும், உனக்கு 100 ரூபாயா அப்படின்னு கர்வத்தோட சொல்லிட்டு அந்த தொட்டியை எடுத்துட்டு போயிட்டாரு. கயல்விழியும் அதிர்ச்சியில உறைஞ்சே போயிட்டான். அவளோட உழைப்புக்கு கிடைத்த அநீதியை பார்த்து மனமும் அடைஞ்சு போயிட்டான். விதியை யாராலையும் வெல்ல முடியாதுன்னு கண்ணீரும் சிந்தினான். அடுத்த நாளே மாரியோட வீட்டில் ஒரு விபரீதமும் நிகழ்ந்துச்சு. அவர் எடுத்துட்டு போன அந்த பூந்தொட்டியை வேலைக்காரன் கவனக்குறைவாக தொட்டதுனால அது கீழே விழுந்து சத்தம் இல்லாமல் சின்ன சின்ன துண்டா சில்லியாக நொறுங்கிட்டு. அந்த மண் துகள்கள் எல்லாம் மாரியோட வீட்டில் புதுசாக பூசப்பட்டிருந்த சுவர்கள் அப்புறம் தரையில் எல்லாத்துலேயும் தெரிச்சிச்சு. பட்ட இடங்கள்ல எல்லாம் கருப்பு நிறத்தில் அழியாத கரையையும் உண்டாக்குச்சு. மாரி கோபத்தோட கயல்விழிட்டையும் ஓடி வந்தார். நீ செய்த மண்ணு என் வீடு எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு எனக்கு நஷ்ட ஈடு கொடுன்னு சண்டையும் போட்டார். கயல்விழியும் அமைதியா, ஐயா, நான் அந்த தொட்டியை ரொம்ப நேர்மையாக என்னோட உழைப்பை போட்டு செஞ்சேன். ஆனால் நீங்கள் அந்த தொட்டியை மதிப்பு இல்லாமல் அநியாயத்துக்கு கேட்டீங்க. அந்த மண்ணில் எந்த குற்றமும் இல்லை. ஆனால் உழைப்புக்கு மரியாதை கொடுக்காத உங்களோட கருவந்தான் அந்த மண்ணோட வடிவத்தையும் மாத்துச்சின்னு சொன்னான். கயல்விழி சொன்னதை கேட்டு மக்களும் சிரிச்சாங்க. மாறி தலை குனிஞ்சு போய் நின்னாரு. அதுக்கு பிறகு அந்த மண்கரையை எதை வச்சியும் அகற்றவே முடியலை. அந்த சம்பவத்துக்கு பிறகு கயல்விழியோட மண் பண்டங்களோட நேர்மை புகழ் எல்லாம் கிராமம் முழுசும் பரவுச்சு. மக்கள் கயல்விழியோட நேர்மையை பாராட்டி அவள்கிட்ட வந்து அதிக விலை கொடுத்து பானைகளும் வாங்க தொடங்கினாங்க. அவளோட உழைப்புக்குரிய மரியாதையும் அவளை தேடி வந்துச்சு. அதுக்கு பிறகு கயல்விழியும் கொஞ்ச காலத்திலேயே தன்னோட உழைப்பால அந்த வறுமையிலிருந்து மீண்டு வந்தா. அவளோட பழைய குடிசையும் மாறி ஒரு புதிய வீடும் வந்துச்சு. கயல்விழி ஒரு நாள் ஆச்சங்கரையில் மீனாட்சிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தா. விதி என்னன்னா எனக்கு இப்போதான் புரிஞ்சதுக்கா அப்படின்னு. மீனாட்சியும் என்ன புரிஞ்சதுன்னு கேட்டா. விதிங்கிறது கடவுள் எழுதி வச்ச ஒரு செயல் இல்லைக்கா. விதிங்கிறது நம்ம செய்கிற ஒவ்வொரு உழைப்புக்கும் நேர்மைக்கும் கிடைக்கிற பலன். நாம் செய்கிற நேர்மையான உழைப்பு கடினமான விதியை கூட மாற்றுற சக்தி கொண்டதுக்கா. அன்னையிலேருந்து கயல்விழி தன்னோட உழைப்பால் தன்னோட விதியை தானே எழுதும் ஒரு துணிச்சலான பெண்ணாகவும் திகழ்ந்தா.